السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وآله وصحبه أجمعين. أما بعد، قال الله تعالى في كلامه القديم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. إن رحمة الله قريب من المحسنين. சங்கையான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பெரியோர்களே, இன்று நோன்பு வைக்கக்கூடிய ரமலான மாதத்திலே நோன்பு நோற்றவர்கள் பலர்கள் நினைப்பதுண்டு, நம்ம கடமையை ரமலான்ல நம்ம நிறைவேற்றிட்டோம், நோன்பு தான் வச்சுட்டோமே அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் நோன்பினுடைய பாடத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த அமல்கள் எல்லாம் ஹதீஸினுடைய ஏட்டிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. என்ன அமல்? வெறும் நோன்பு மட்டும்தான் ரசூல்லா செய்தாங்களா? என்ன அமல்களை ரசூல்லா செய்தாங்க அப்படின்னா, ஹதீஸ்ல வருகிறது, ரசூல்லா தன்னை பத்தி அல்லாஹ் தனக்கு கொடுத்த ஒரு பாக்கியத்தை தான் செய்யக்கூடிய ஒரு அமலை சொல்லி காட்டுறதுக்காக சொல்லல, மற்றவங்க செய்யணுங்கிறதுக்காக சொல்லி காட்டுறாங்க. ஆனா அஜிவதுக்கும் வி ரமலான், நானே நம்பர் 1 கொடை வள்ளல் ரமலானில். எனக்கு மேல யாருமே ரமலான்ல அதிகமா கொடை கொடுக்க முடியாது. ரசூல்லா கையில அடுத்த வேலைக்கு காசு இல்லாத நிலையில தான் அல்லாஹ் அவங்கள வச்சிருந்தா, தேவைப்படும் நேரத்துல கடன் வாங்கி செலவு செய்வாங்க. ஆனாலும் ஒரு செல்வந்தர் சொல்ல வேண்டிய ஒரு வார்த்தையை ரசூல்லா என்ன சொல்றாங்க? நான் தான் நம்பர் 1 ரமலான்ல கொடை வள்ளலாக இருப்பேன், எனக்கு மேல யாரையும் கொடை கொடுக்க மாட்டேன் அப்படின்னா, நான் தான் அந்த அமலை அதிகமா செய்வேங்கிறாங்க சொல்லாலு. இன்று யாராவது செல்வத்தில் இருக்கக்கூடியவங்க, வசதியில் இருக்கக்கூடியவங்க அப்படி சொல்ல முடியுமா? சொல்வார்கள், நான் தான் ரியல் எஸ்டேட்ல நம்பர் 1, நான் தான் அதிகமான கோல்டு வச்சிருக்கிற நம்பர் 1. ஒரு ஆள் சொல்றார், நான் 100 கிலோ தங்கம் போட்டு கல்யாணம் முடிச்சு விட்டுருக்கேன். அது பெருமையா சொல்றார். கண்ணியத்திற்குரியவர்களே, பிலால் அலி அல்லான் ஒரு சமயம் பிலால் அலி அல்லான்ட்ட கேட்கப்பட்டுச்சு, கைஃப நபக்கத்து ரசூலுல்லாஹ், ரசூலுல்லாஹ்வுடைய செலவினங்கள் எப்படி இருந்தது, அதை பத்தி சொல்லுங்களேன் அப்படின்னு சொன்னாங்க. ரசூலுல்லாஹ்ட்ட எதுவுமே இருக்காது, ரசூலுல்லாஹ்வுடைய செலவுகள் எல்லாமே நான் தான் பார்த்துக்கிடுவேன், எனக்கு தான் அந்த பொறுப்பை கொடுத்துருந்தாங்க. யாராவது புதுசா இஸ்லாத்துக்கு வருவாங்க, அவங்களுக்கு ஒண்ணுமே இருக்காது, கொடுத்த உடுகள் ஒழுங்கா இருக்காது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்க? இவரை கூட்டி போய் யார்ட்டையா கடன் வாங்கி சாப்பாடு வாங்கி கொடுக்க சொல்லுவாங்க, ட்ரெஸ் வாங்கி கொடுக்க சொல்லுவாங்க. கடை வாங்கி தான் என்னையதான் அதுக்கு ஜாமீன் போட சொல்லுவாங்க. ரசூலுல்லாஹ் எனக்கு என்ன கடை வாங்குறதுக்கு நான் ஜாமீன் போடுவேன். இப்படியே புதுசா களிமா சொல்ல வந்தவங்களுக்கெல்லாம் ஏதான் லோன் வாங்கி தான் அவங்களுக்கு என்ன, ரசூலுல்லாஹ்வுடைய பேர்ல லோன் கடன் வாங்கி தான் என்னது ட்ரெஸ் எடுத்து கொடுப்பாங்க, சாப்பாடு வாங்கி கொடுப்பாங்க. இப்படியே வளமை நடந்துகிட்டே இருந்தது. கடன்ல ஒரு நாள் ஒரு பெரிய பணக்காரன் ஒரு ஆள் வந்தார், ஒரு பெரிய பைனான்சியர். அவர் சொன்னாரு, பிலால், என்கிட்ட நிறைய பணம் இருக்கு, நீங்க அங்க எங்கெல்லாம் கடன் வாங்க தேவையில்லை, நீங்க என்கிட்ட ஒரு ஆள்கிட்ட மட்டுமே நீங்க கடன் வாங்கிங்க, மொத்த கடனும் நானே பைனான்ஸ் பண்றேன் அப்படின்னு சொன்னார். ரொம்ப நல்லதா போச்ச. சரின்னு சொல்லி அந்த ஆள்கிட்ட கடன் வாங்கினேன். ஒரு மாச தவணை. 3 நாள் இருக்கும் பொழுது பிலால் அலிலான்னு சொல்றாங்க, 3 நாள் பாக்கி இருக்கு சுபுகு பாங்கு சொல்றதுக்கு. ஏன்னா பிலால் இல்லானுக்கு சுபு பாங்குடைய வேலை இல்லை, பிலால் இல்லானுக்கு சஹிர் பாங்கு. பிலால் பாங்கு சொன்னால் சஹிர் சாப்பிடுங்கள் சொல்ல என்ன சொல்லுவாங்க? பிலால் பாங்கு சொன்னால் சஹிர் சாப்பிடுங்கள். கண்ணு தெரியாத இப்னு உம்மி மக்தூம் பாங்கு சொன்னால் சஹிர் சாப்பிடுறதே நிறுத்துங்கள். சுபு பாங்கு அவங்க தான் சொல்லுவாங்க, சஹிர் பாங்கு தான் சொல்லுவாங்க. சரி, இன்னைக்கு நம்ம ஏன் சொல்றது இல்லைன்னா நமக்கே குழப்பம் வந்துடும். அந்த பாங்க இந்த பாங்கன்னு பாதி பேர் இருக்கு, அதனால பெரும்பாலும் சொல்றது இல்லை இன்னைக்கு. கண்ணியத்திற்குரியவர்களே, சொல்றாங்க, நான் பாங்கு சொல்றதுக்கு ரெடியா இருக்கும் போது அவன் வந்தான். பொதுவாக அந்த அரபிகள்கிட்ட ஜாதி வெறி திமிர் உண்டு. நாம தான் வெள்ளையன், இவன் கருப்பன் என்ற ஒரு ஜாதி வெறி உண்டு.
இன்னைக்கு பாருங்க, காபத்துல்லாவை சுத்தி பார்த்தா பின்னால உள்ள 32வது 34வது கேட்டையெல்லாம் பார்த்தா ஃபுல்லா கருப்பர்கள் கருப்பியர்கள் தான் இருப்பாங்க. அந்த கேட்டு முழுவதும் நான் பார்த்திருக்கிறேன். இப்ராஹிம் கலீலுல்லா ரோடு, அதாவது வெளியே வரும்ல, ரோட்ல வந்து எல்லாம் டாக்ஸி எல்லாம் போகும்ல ஆயிஷா பள்ளிக்கு, அந்த வாசல் முழுவதுமே யார் மட்டும்தான் இருக்காங்க. அவ்வளவு பெரிய ஒரு சமூக புரட்சி ரசூலுல்லாஹ் ஏற்படுத்தினாங்க பாருங்க. காபத்துல்லால அந்த கேட்டு முழுவதும் கருப்பர்கள் தான். என்னைய பின்னால இன்னும் இடிக்கிற ஆள் பார்த்தா ஒரு கருப்பர் தான் நிக்கிறார் காபால. விஷயம் வேற ரூட்டுக்கே போய் விஷயத்துக்கு வர்றேன். ஆக பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அந்த ஆள் சொன்னா, டே கருப்பா, பேச்சு எப்படி இருக்கு பாருங்க. ஏ ஹபஷி, ஏ கருப்பா, காசு தர்றதுக்கு எத்தனை நாளுக்கு தெரியுமா, பாக்கி இருக்கு தெரியுமா? எனக்கு மானம் போயிடுச்சு. என்னை பார்த்து ரொம்ப அசிங்கமா பேசி போட்டான். 3 நாள் தான் இருக்குன்னு சொன்னேன். 3 நாள்ல நீ தரல, உன்னைய அப்படியே கொண்டு போய் அடிமையாக்கி ஆடுமைக்க வச்சிருவேன். உன்னைய யாரா ஆக்கிருவேன்? அடிமை. அங்க இயற்கையிலே 7 பேர்கிட்ட அடிமையா இருந்து அபூபக்கர் கடைசியா வந்து அபூபக்கர் விடுதலை செய்யப்பட்டவங்க 7 பேர் எஜமான அவங்களுக்கு திரும்ப உன்னைய பழைய மாதிரி அடிமை ஆக்கிடுவேன். மிரட்டிட்டு போயிட்டான். அன்னைக்கு முழுவதும் அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னைக்கு இஷா தொழுத உடனே ரசூல்லா பின்னாலேயே போனேன். அது வரைக்கும் ரசூல்லாட்ட சொல்லல. அன்னைக்கு பகலுக்குள்ள ரசூல்லா இஷா தொழுத வீட்டுக்கு போகும்போது, யார் ரசூல்லா, ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு, உங்களை நம்பிதான் கடை வாங்கினேன். உங்கள்கிட்டையும் தர்றதுக்கு ஒண்ணும் இல்லை, என்கிட்டையும் கொடுக்கறதுக்கு ஒரு வழியும் இல்லை. அவன் 3 நாள்ல தரணும்டா. நான் இன்னைக்கு கடைசி நாள், நான் ஒளிய போறேன். இன்னைக்கு பாருங்க, நிறைய பேர் ஒளிஞ்சிருவாங்க தெரியுமா. திடீர்னு காசு இல்லைன்னா, வேற வழி இல்லைன்னா என்ன செய்ய, சில பேர் தூக்கு போட்டுருவாங்க, மானம் போயிரும். அதனால நான் சில முஸ்லிம்கள் வீட்டுல போய் ஒளிய போறேன். ஒளிஞ்சிட்டா பிலால் சொல்லாம கொள்ளாம தலைமறைவானா ரசூல்லா பேர்ல ரிமார்க் ஆயிரும். உங்கள்ட்ட அனுமதியோடு நான் போய் ஒளிய போறேன். சரின்ட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கையில் நைட்டு படுக்கும் போது ரெடியா செருப்பு வச்சிருந்தேன், வாழை வச்சிருந்தேன், ஒரு கேடையும் வச்சிருந்தேன். நான் எப்பவுமே தற்காப்புக்கா எல்லாரும் அதை வச்சிருப்பாங்க. தண்ணி பைய வச்சிருந்தேன். ரெடியா வாங்க சொல்லிட்டு யாரு எல்லாத நேரத்துல ஓடணும் ரெடியா இருக்கும்போது, சுபுஹு உதிக்க கூட இல்ல, ஒரு மனிதர் ஓடியே வருகிறார். பிலால், பெருமானார் உங்களை அழைக்கிறார். நான் தான் நேரத்தை சொல்லிட்டு வந்துட்டேன், இப்பயும் கூப்பிடுறாங்க. இங்க இருந்து போன உடனே ரசூலுல்லாஹ் வாயில் இருந்து வந்த வார்த்தை, பெருமானாருக்காக கடன் வாங்கினதல்ல, அல்லாஹ்வுக்காக கடன் வாங்கினது. அப்படித்தானங்க. ஒரு ஆள் களிமா சொல்றாருன்னா, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுவான், அல்லாஹ்வுடைய பாதையில நீங்க செலவு செய்யுங்கிறான். அல்லாஹ்வுக்கு கடன் தருவது யாருங்கிறான்? அல்லாஹ்வுடைய பைனான்ஸ் காலியா போச்சு இல்ல, அல்லாஹ்வுடைய பைனான்ஸ் காலியாவா போச்சு? அல்லாஹ்வுடைய அடியார்களுக்கு செய்வத அல்லாஹ்வுக்கு கடன் தருவதுங்கிறான். அல்லாஹ் கடன் கொடுத்தது திரும்பி வாங்கணும், தர்மம் கொடுத்ததை திரும்ப வாங்க முடியாது. அப்படியே திரும்ப எவனா அன்பளிப்பு கொடுத்தது திரும்ப வாங்க முடியாது. அப்படியே கேட்டா வாந்தி எடுத்ததுக்கு சமம், வாந்தி எடுத்ததை நக்குனதுக்கு சமம் நாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பாருங்க, அல்லாஹ்வுக்காக கடன் வாங்கினது ரசூலுல்லாஹ்வுடைய மனசு பாருங்க. அவர் நீ ஒளிங்கன்னு சொல்லிட்டாங்க. சுபுகுலே அல்லாஹ் என்ன செய்யறான் பாருங்க. பிலால், அபுஷிர், ஒரு சுப செய்தி, அது கலல்லாக தைனை, அல்லாஹ் உன் கடனை எல்லாம் அல்லாஹ் அடைச்சிட்டான். என்ன நாயகமே, நேத்து வரைக்கும் ஒரு வழி இல்லைன்னு சொன்னீங்க, இப்போ அல்லாஹ் கடனை அடைச்சிட்டான். நீங்க பாருங்கள், பள்ளி வாசலில் 3 ஒட்டகை ஜாமானோடு படுத்து கிடந்தது. கைபர் இடத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பதக் என்ற ஒரு சிற்றூரினுடைய ஒரு கிராமத்து அரசர் எனக்கு கிஃப்டாக கொடுத்திருக்கிறார். இதை வச்சு, இதுல உள்ள சாமான வச்சு நீங்க காசு வச்சு அடைச்சிருங்க. அது வரைக்கும், இத கடனை புள்ள அடைக்கிற வரைக்கும் நான் வீட்டுக்கு போக மாட்டேன், பள்ளிவாசலே தான் உட்கார்ந்துருப்பேன். நான் இந்த காசு புள்ள காலியார வரைக்கும் சொல்றாங்க. எல்லா கடனையும் அடைச்சிட்டு வந்து ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, என்ன நடந்தது? கடனையும் அடைச்சிட்டீங்களா? ஆமா. மீதி பணம் இருக்கா? ஆமா இருக்குது. இது இருக்கிற வரைக்கும் எனக்கு நிம்மதியே கிடையாது. இந்த காசு புள்ள காலியானாதான் எனக்கு நிம்மதி. இன்னைக்கு பணம் இல்லாட்டாலே நிம்மதி இல்லைங்கிறான். ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க? இந்த பணம் இருந்தாலே எனக்கு நிம்மதி இல்லைங்கிறாங்க. இதை காலி பண்ணாதான் அது வரைக்கும் வீட்டு பொஞ்சாதியோடு வீட்டுல போய் தங்க மாட்டேன்னா சொல்றாங்க. மறுநாள் அன்னைக்கு நைட்டு இஷால ரசூலுல்லாஹ் தாங்கினாங்க. நைட்டு ஃபுல்லா பள்ளியாசல்ல படுத்தாங்க. மறுநாள் இஷா கேட்டாங்க, இப்ப என்ன ஆச்சு யார் ரசூலுல்லாஹ்? ஒரு ஆளும் காசை கேட்டு வரல. இன்னைக்கு பாருங்க, கேட்டு வர்றவங்க நிறைய, கொடுக்குற ஆள் இல்ல. அன்னைக்கு கொடுக்குறவங்க எல்லாம் எல்லாரும் இருந்ததுனால கேட்டு வர்றவங்க யாருமே இல்லை. எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. அப்படியா, இந்த காசு காலியார வரைக்கும் எனக்கு ராகத்து இல்லை. இன்னைக்கு 2வது நைட்டு இங்கதான் தங்க போறேன்னு. 3வது நாள் அதே இஷா நேரத்துல ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, நாயகமே
அல்லாஹ் உங்களுக்கு ராகத்தாக்கிட்டான், அந்த பணம் உள்ள கொடுத்து முடிச்சுட்டேன்னு சொன்ன உடனேதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு மனைவிமார வீட்டுக்கா போய் அல்லாஹு அக்பர் என்று தக்பீர் சொல்லிட்டு எல்லா வீட்டுக்கும் மனைவிமார் வீட்டுக்கெல்லாம் ஒவ்வொரு வீட்டுக்கு போய் சலாம் சொல்லிட்டு தன் வீட்டுல போய் படுக்க போனாங்கன்னு ஹதீஸ்ல வருகிறது. எதுக்கு சொல்றேன்னா, நான் தான் நம்பர் 1 ரமலானிலே கொடை வள்ளல். ஒரு அரசர் ஒரு ஹதீஸ்ல சொல்லுவாங்க, உஹது மலை அளவுக்கு அல்லாஹ் எனக்கு செல்வத்தை தந்தாலும், உஹது மலை நீங்க பாத்திருக்கீங்களா? போனா தெரியும் எவ்வளவு பெரிய மலை. உஹது மலை அளவுக்கு அல்லாஹ் எனக்கு செல்வத்தை இல்ல தங்கத்தை தந்தாலும் எத்தனை ஆயிரம் டன் இருக்கும், எத்தனை கப்பல் அதை உடைச்சு அந்த கல்லை தூக்கி துமுக்கிறாங்க, எத்தனை கப்பல் அதுல தூக்கிட்டு போகணும். அவ்வளவு தங்கம் இருந்தாலும் கூட எங்கிட்ட அந்த காசு 3 நாளைக்கு மேல மிச்சம் வைக்க மாட்டேன். என்ன சொல்றாங்க? உஹது மலை அளவுக்கு. இதை விட ரசூலுல்லாஹ்வுடைய குடைத்தன்மைக்கு என்னங்க சொல்ல முடியும்? நம்முடைய முன்னாள் முதலமைச்சர், ஒரு பெண் முதலமைச்சர் இறந்து போயிட்டாங்க. 2000 கோடி அவங்களுக்கு பேங்க் கவர்மெண்ட் ஒப்படைச்சிட்டு, நம்முடைய தற்காலிக அரசிடம் கர்நாடக அரசு 2000 கோடி ஒப்படைச்சிருக்கு. இத்தனை ஆயிரம் கோடி, குடும்பம் இல்லை, யாரும் இல்லை, ஆனா இத்தனை ஆயிரம் கோடி, 2000 கோடி. நான் அரசியல் பேசல, ஆனா அண்ணலாருடைய கொடைத்தன்மையை பாருங்க. கண்ணியத்திற்குரியவர்களை எதுக்கு சொல்றேன்னா, இந்த 3 நாள் எதுக்கு நீங்க கிடைக்கலாம்? இந்த 3 நாள் எதுக்குன்னா, ஒரு ஆள் இறந்த பிறகு சொத்துல முதல்ல காசுல நமக்கு சொந்தக்காரன் கை வைக்க கூடாது. முதல்ல கடன் இருக்கான்னு தான் பார்க்கணும். அந்த மையத்துக்கு முதல்ல ஆள் இறந்த பிறகு ரசூல் எதை பார்க்க சொன்னாங்க? கடன் இருக்கா இவருக்கு. அதனால அந்த கடனை கணக்கு பார்க்கறதுக்கு தான் அந்த 3 நாள். இந்த 3 நாள் நான் வைக்கிறதே எதுக்கு தான், உடனே கொடுத்துருவேன். இந்த குருட்ட பயிற்சி பெற்றதுனாலதான் சஹாபாக்களுக்கெல்லாம் அப்படி ஒரு கொடையில சரித்திரம் படைத்தாங்க சஹாபாக்கள். இன்னைக்கு கஞ்சத்தனத்துலதான் நம்ம சரித்திரம் படைக்கணும். எதுல? கர்மித்தனத்துல. எச்சிக்கையால கூட இவன் காக்கா வரட்ட மாட்டான் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு தான் நம்ம என்ன செய்யறோம். கண்ணியத்துக்குரியவர்களே, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அல்லாஹ் 4 விஷயத்தை கொண்டு என்னை கண்ணியப்படுத்தினான். ஃபுல்லில் தூபி 40. 4 விஷயத்திலே கொண்டு சிறப்பு பெற்றவன் நான் நம்பர் 1 ஆண்மையில் உள்ளவன். அதனாலதான் 60 வயசுலயும் 11 மனைவியோடு சந்தோஷமா வாழ்ந்தான். இன்னைக்கு 1 டங்குவார் அத்துட்டு இருக்கு. இன்னைக்கு ஒரு மனைவியோட அந்த வேணுமா, இந்த மாத்திரை வேணுமான்னு அலைகிறான். நிறைய பேர் எங்க அலைகிறான்? ஆஸ்பத்திரி தேடி அலைகிறான். 60 வயசுலயும் 13 மனைவிமார்கள், எத்தனையோ அடிமை பெண்களோடு சந்தோஷமாக வாழ்ந்த அவ்வளவு பெரிய ஆஜானுபவான குவத்துல் ஜிமா, ஆண்மை பலத்தை அல்லாஹ் எனக்கு கொடுத்தான். சொல்லுவாங்க, இப்னு அப்பாஸ் ஸல்லல்லாஹு ஒரு ஹதீஸ்ல புகாரில வருது, ஒரே நைட்டில ரசூலுல்லாஹ் 9 மனைவிமாட்டையும் தங்கிட்டு குளிச்சாங்களா? நீங்க முடியுமாங்க? நம்மளால முடியுமாங்க? அது ஒரே நைட்ல 9 மனைவிமார் வீட்லயுமே தங்கிட்டு வந்தாங்களாம் ரசூலுல்லாஹ்வுடைய மத்த மனைவிமார். அப்போ நீங்க கேட்கலாம், ஒரு மனைவி வீட்டுல இன்னொரு நாள் எப்படி தங்கலாம்னு? அனுமதியோடு, அவங்க அனுமதியோடு. எவ்வளவு பெரிய ஆண்மகன் பாருங்க ஸல்லல்லாஹு அலைஹி. புகாரி ஷரீஃப்ல புகாரி இமாமே சொல்லக்கூடிய ரசூலுல்லாஹ்வுடைய ஆண்மை பலம். ரசூலுல்லாஹ்வுடைய சொல்லுவாங்க, வீரத்திலே நான் நம்பர் 1. ஹுனைன் போர்ல எல்லாரும் ஓடிட்டாங்க, ரசூலுல்லாஹ் மட்டும் நிக்கிறாங்க. என்னை ஒண்ணும் பண்ணிடாதீங்கப்பா, என்னை ஒண்ணும் பண்ணிடாதீங்கன்னு சொல்லல, தனியா நின்னு கீழே இறங்கிட்டாங்க. ஆனா நபியும் லா கதிபுன் ஆனா இப்னு அப்துல் முத்தலிப், வாங்கடா, நான் நபி தான்டா, அதுல எந்த ஒரு பொய்யும் கிடையாது, நான் அப்துல் முத்தலிபுடைய பேரன். ஓதி பார்க்க மாட்டா, தான் ஒரு ஆளா நின்று பேசுறாங்க. யார்கிட்ட? நம்ம எல்லாம் அந்த கதையில ராவன் கதையில தான் நீங்க சொல்லுவீங்க, ஒரு ஆளா நின்று கும்பகர்ணன் எல்லாத்தையும் கதையில தான், ராமாயணம் மகாபாரதத்துல தான் நீங்க கதையை கேள்விப்பட்டு இருப்பீங்க. ஹுனைன் போர்ல ரசூல் என்ன சொல்லுவாங்க? இறங்கி நின்னுக்கிட்டு ஓடல, போட்டு பார்ப்போமா? நான் எவ்வளவு பெரிய தைரியம் பாருங்க. தைரியம் வேற. சில நேரத்துல தைரியம் இருக்கும், பலம் இருக்காது. வயசானவங்கள்ட்ட தைரியம் இருக்கும், ஆனா பலம் இருக்காது. அப்படிதானங்க? ரசூலுல்லாஹ்ட்ட தைரியம், இன்னொன்னு பலம். வாலிபத்திலே உள்ள பலம் வயோதிகத்திலே இருந்தது. குவத்துல் பத்ஷ். என்னது? ஒரு ஆளை புடிச்சான்னு வைங்கலாம், உடும்பு பிடிச்சா, இன்னைக்கு பாருங்க திமிங்கலம் உன்னை பிடிச்சா விட்டுருமா? விடாது. அதே மாதிரி ரசூலுல்லாஹ் ஒரு ஆளை பிடிச்சா விட மாட்டான். மல்யுத்த சாம்பியனாக திகழ்ந்த அரபு நாட்டிலே அபூ ரிகாஸ் என்பவன் 3 ரவுண்டுல அவனை கீழே மலர்த்தி போட்டு மேல உட்கார்ந்து சாம்பியன் பட்டத்தை ரசூலுல்லாஹ் வாங்கினாங்களாம். அரபு நாட்டிலே வயசான நேரத்திலையும் இவரை வெல்ல முடியாதுன்னு சொல்லி கீழே குனிஞ்சிட்டான் அவன். யார்ட்டையும் சொல்லிடாதீங்க என்னை மலர்த்தி போட்டேன்னு சொல்லி நாம ரசூலுல்லாஹ்ட்ட என்ன செய்தான்? ரகசியமா சொன்னான். எவ்வளவு பெரிய நம்பர் 1 மாவீர். கொடையிலும் அல்லாஹ் என்னை நம்பர் 1 கொடைவள். இன்னைக்கு பாருங்க, ஒரு டீ வாங்கி கொடுத்தா அன்னைக்கு டீ வாங்கி தந்தாரு, நம்ம ஒரு டீ வாங்கி கொடுப்போம். அப்படிதானங்க? அன்னைக்கு டீக்கு காசு கொடுத்தா இன்னைக்கு நம்ம டீக்கு காசு கொடுப்போம்னு கொடுப்போம். அப்படிதானே? ரசூலுல்லாஹ்வுக்கு ஒரு ஆளு
வெள்ளரி பழம் வாங்கி கொடுத்தாரு. வெள்ளரி கையில வெள்ளரி பழம். வெள்ளரி பழம் என்ன சும்மா தவிட்டுக்கு நீங்க கோயில்பட்டிக்கு போனா ஒவ்வொரு பையிலும் பஸ்ல 5 ரூபா 10 ரூபான்னு விற்பான் பத்திரிகையில. அது நிறைய கிடக்கும். அதுல கோயில்பட்டில தான் நிறைய இருக்கு. ஒரு வெள்ளரி பிஞ்சு கொடுத்தவங்களுக்கு ஒரு குத்து கை நிறைய தங்க காசு அள்ளி கொடுத்தாங்களாம். எவ்வளவு பெரிய தங்க குணம் பாருங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யோக்கியதை அந்த உலகத்திலே ஆனா உலகத்திலே பெருமானார் வாழ்க்கையிலே அழகான முன்மாதிரி இருக்கின்ற 2 இடத்துல அல்லாஹ் நமக்கு மேற்கோள் காட்டுவானே. கண்ணியத்துக்குரியவர்கள், ஒரு மனிதர் இஸ்லாத்துக்கு வந்தாரு. வந்து சொன்னாரு, நான் களிமா சொல்லணும்னா என்ன வார்த்தை இன்னைக்கு தருவீங்க அப்படின்னு கேட்டார். உனக்கு என்ன வேணும்னு கேட்டாங்க. இதோ இந்த மலையில் இருந்து அதோ அந்த மலை தெரிகிறது அல்லவா, இது வரைக்கும் இடையில் இருக்கக்கூடிய பிளாட் எல்லாம் என் பேர்ல ரிஜிஸ்டர் பண்ணணும்னார். நீ உன் வேலையை பார்த்துட்டு போட, நான் உனக்கு இவ்வளவு பிளாட் ஏக்கர் கணக்கு தரணுமான்னு கேட்கணுமா இல்லையா? நான் எழுதி தர்றேன்னு சொன்னான். நீ இஸ்லாத்துக்கு வர இருந்தா நான் ஆளை பிடிச்சி என்ன செய்யறேன், எழுதி தர்றேன்னு சொன்னான். எவ்வளவு பெரிய மனசு. சஃப்வான் இப்னு உமையா அரபு நாட்டினுடைய குறைஷி குலத்து தலைவராக இருந்து பெருமானாரை கண்டமாக எதிர்த்தவர். ஒரு காலகட்டத்திலே சொன்னார், நான் இஸ்லாத்துக்கு வரணும்னா இந்த மலையில் இருந்து இந்த மலை வரைக்கும் எத்தனை ஆயிரம் ஆடுகள் மேய்கிறதோ அதை எனக்கு எழுதி தருவீர்களா, வாங்கி தருவீர்களா? தருகிறேன் சொன்னாங்க. சொல்லாங்க. ஒரு பெண்மணி அழகான ஒரு புது வேட்டியை சொந்த தறியிலே சொந்தமா நெசவு செய்து பெருமானார் உடுத்து அழகு பார்க்க வேண்டும் என்பதற்காக அந்த ஆடையை தைத்து ரசூலுல்லாவை கொடுத்து, ரசூலுல்லாவும் அந்த நேரத்தில் ஆடை இல்லாத நேரம். அடுத்த ஆடைகளை நம்ம சேர்த்து வைக்கிற மாதிரி பீரோ நிறைய வைக்கக்கூடிய நபி அல்ல. அடுத்த வேளை உணவுக்கு சமையல் 30 நாட்கள் அடுப்பு எரியாத நாட்கள் எல்லாம் ரசூலுல்லாவுடைய வீட்டுல உண்டு. அடுத்தவங்க கொடுக்குற ஆட்டுப்பால் பேர்த்தம்பழத்தை கொடுத்தே 1 மாசம் சாப்பிட்டு இருக்காங்களாம் சல்லல்லாஹு. இன்னைக்கு நிறைய பேர் அந்த ஃப்ரீ சகர்ல வீட்டுல சாப்பாடே ஆக்கிரம் போடுதா இல்லையா? ஃப்ரீ சகர் கொடுக்குறாங்களாங்க ரமலான்ல, அதை வச்சு அவங்க வீட்டு சாப்பாடே ஆக்க போடுது இல்லங்க. இந்த மாதிரி ரசூலுல்லாவுக்கு ஃப்ரீ சாப்பாடுல யாரும் கொடுக்கல. அப்படிப்பட்ட நபி அந்த புது வேட்டி உடுத்துட்டு வரும்போது வேட்டி ரொம்ப தேவையா இருந்துச்சான் ரசூலுல்லாவுக்கு. ஒரு ஆள் கேட்டாரு, யார் ரசூலுல்லாஹ், ரொம்ப அழகா இருக்கு, நீங்களும் ரொம்ப அழகா இருக்கீங்க, அந்த வேட்டிக்கு ஒரு கருப்பான ஆள் வெள்ளை வேட்டி கொடுத்தாலே ரொம்ப அழகா தெரிவாரு, அப்படித்தானங்க? ரொம்ப அழகா இருக்கீங்க நாயகமே, எனக்கு இந்த வேட்டி தாங்கல. நம்ம என்ன செய்வோம், என்னடா இப்ப தான் நான் பெருநாளைக்கு கொடுத்துட்டு வர்றேன், உடனே இந்த வேட்டி வாய் வச்சுக்கேடா நீ அப்படின்னு சொல்லுவோமா இல்லையா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வீட்டுல போய் நான் மாத்திட்டு வரேன், எனக்கு வேட்டி டிமாண்டா இருக்குன்னு இன்னுமே சொல்லல. பழைய வேட்டியை மாத்திட்டு புது வேட்டி அவர்கிட்ட கொடுத்தாங்களாம். சஹாபாக்கெல்லாம் சுத்தி உழைச்சி சத்தம் போட்டாங்க, என்னங்க நீங்க ரசூலுல்லாவே வேட்டி இல்லாம அதை உடுத்துட்டு வந்தாங்க, நிறைய இருந்தா அதை வச்சுட்டு வந்திருப்பாங்கல்ல, அதை போய் வாய் வச்சு கேட்கறீங்களாங்க? இல்ல, கேட்டது யாரு தெரியுமா? பெரிய கோடீஸ்வரர் கேட்டார். அவர் யார் என்பதை ஹதீஸ்ல எழுதுவாங்க. அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் அவருடைய கடையில கிலோ கணக்குல பெரிய பெரிய இந்த சஃபி டென்னிஸ் போடுற கடைகள்ல ஆயிரக்கணக்கான கம்பிகள் கிடக்குதா இல்லையா? அத மாதிரி தங்க கம்பிகள் அவர் கடையில கிடக்கும். அப்படிப்பட்டவர் அந்த வேட்டியை கேட்டாங்க. எதுக்கு கேட்டாங்க? சொன்னாங்க, நான் அந்த வேட்டி இல்லாம கேட்கல, என்னுடைய மையத்தான பிறகு என் உடம்புல சுத்துற ஆடை இந்த பெருமானாருடைய உடம்புல சுத்தின ஆடையா இருக்கணுங்கிறதுக்காக கேட்டேனே தவிர ஆடைக்காக கேட்டேன். யார் எதை கேட்டால் அனசுரலிலான்னு சொல்லுவாங்க. நெப்போலியன் சொன்னா, வாழ்நாள்ல எனக்கு என் இயற்கையில என்னுடைய விதியில எனக்கு தோல்வி என்பதே இல்லைன்னா, கடைசியில தோத்து போனான். ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில இல்லை என்பதே சொன்னதே இல்லையா ரசூலுல்லாஹ். என்னைக்காவது யாராவது வந்து கேட்டா, இல்லப்பா இல்லை இல்லை என்ற வார்த்தையை எம்பிரான் ஒரு நாளும் சொன்னதே கிடையாது. யார் சொல்றா? அனசுல்லானோ. யார்கிட்டயே வாங்கி கொடுப்பாங்க, அல்லது நாளைக்கு வாம்பான். என்ன சொல்லுவாங்க? நாளைக்கு வாம்பாங்க, அல்ல யார்கிட்டயே கொடுப்பாங்க. இல்லை என்ற காசு இல்லை என்பதை இல்லாமல் இருந்தாலும் கூட இல்லை என்று சொன்னதில்லை. எப்படிப்பட்ட தங்க குணம் நபி. கண்ணியத்திற்குரியவர்களே, ஒரு நாள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கடையில போய் என்ன செய்யற, பெண்ணா நேரத்துல பர்ச்சேஸ் பண்ண போறோம். அதே மாதிரி ஒரு கடையில போய் துணி இல்லாத நேரத்துல ஒரு 10 வெள்ளி எடுத்துட்டு போய் கடையில போய் துணி வாங்க போனாங்க. 4 வெள்ளிக்கு சட்டை எடுத்தாங்க. சட்டை இல்ல ரசூலுல்லாஹ். 4 வெள்ளிக்கு ஒரு சட்டை எடுத்து வெளியே வந்தாங்க. ஒரு மிஸ்கின் வெளியே நின்றுட்டு, அல்லாஹ் உங்களுக்கு சோனத்து சட்டையை தர, எனக்கு இந்த சட்டையை தாங்களேன்னா, உடனே அந்த சட்டையை அவர் கையில கொடுத்தான். திரும்ப 4 வெள்ளி, 10 வெள்ளி தானே இருந்துச்சு, இன்னும் 4 வெள்ளி கொடுத்துன்னு சட்டை எடுத்தாங்க. 2 வெள்ளி கையில கொண்டு வந்தான். வாசல்ல ஒரு ரோட்ல ஒரு பொம்பளை அழுதுட்டு இருந்தா, என்னமா அழுகுற? என் எஜமான் கடைக்கு ஜாமான் வாங்க 2 வெள்ளிக்கு தந்து விட்டாரு, காண ஆக்கிட்டேன், அதனால அழுகுறேன். என்ன அப்படி என்கிட்ட 2 வெள்ளி ரசூலுல்லாஹ் மிச்சம் இருக்குதா இல்லையா? அதை கையில கொடுத்தான். அப்பமா அந்த அம்மா அழுகு, ஏமா காசு தான் தந்துட்டேன்னா 2வது எதுக்கு அழுகுற? நான் வந்து லேட் ஆகி போச்சு அதனால அடிப்பான், அதனால அழுகுறேன். நான் உங்களுக்கு வீட்டு அட்ரஸ் எங்க இருக்கு, உன் வீடு எங்கம்மா இருக்கு? இப்படிலாம் நம்ம செய்வோமாங்க? கைய வீடு கூட்டு போய் அஸ்ஸலாமு அலைக்கும்னு அந்த வீட்டுக்காரர் ரசூலுல்லாஹ்வுடைய ரசிகர், அவர் பெருமானாருடைய தொண்டர், அவரு உயிர் நேசர்,
பெருமானே நம்ம வீட்டு வாசல்ல நிக்கிறாங்களே, என்ன நாயகமே நீங்க வந்திருக்கீங்க, சமாச்சாரம் என்ன நடந்தது, அழுதுட்டு இருந்தனால கூட்டு வந்தேன். என் அடிமை பெண் உங்களை என் வீட்டு வாசலுக்கு கொண்டு வந்ததனால் இந்த பெண்ணை நான் அடிக்க இல்லை, இனிமேல் விடுதலையே செய்தறேன் நான் தான். அந்த ஆள் சொல்லிட்டார். எவ்வளவு பெரிய வாக்கியமா சொல்ல சொன்னாங்களா. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். இந்த 10 காசுல 4 காசுல அல்லாஹ் தாலா ஒரு சட்டையை எனக்கு அணிவிச்சான், ஒரு 4 காசுல இன்னொரு ஆளுக்கு 4 சட்டையை கொடுத்தான், 2 காசை வச்சு ஒரு பெண்ணை அல்லாஹ் விடுதலை செய்து விட்டானே, அந்த ஆண்டவனுக்கே எல்லா புகழும் சொன்னாங்க. கண்ணியத்திற்குரியவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாத்ரூம் போனாங்க, அவசரமா தஹஜ்ஜுத் தொழுகையில வந்து பாக்குறாங்க, ஒழு செய்ய தண்ணி வைக்கப்பட்டிருக்கு. யாருப்பா வச்சது? இன்னைக்கு ஒரு வீட்டுல வேலைக்காரர் இருந்தா எஜமான் போறாரு, வந்தா ஒழு செய்ய தண்ணி வைப்பாங்களா இல்லையா? ரசூலுல்லாஹி பார்த்தா தன்னுடைய சொந்த பெரிய சின்ன வாப்பா மகன் அப்துல்லா இப்னு அப்பாஸ் வச்சிருந்தாங்க. நம்ம என்ன செய்வோம்? சின்ன பையன் வேலை பார்த்தா ஒரு 5 ரூபா கொடுத்து 10 ரூபா கொடுத்து ஏதாவது என்ன செய்வோம்? சந்தோஷப்படுத்தும். அப்படித்தானே செய்வோம். ஆண்டவா இவருக்கு 2 கல்வியை கொடு, குர்ஆனுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய ஞானத்தை கொடு, யா அல்லாஹ் மார்க்கத்தினுடைய சட்டத்தை ஞானத்தை கொடுன்னாங்க. ஒழு செய்ய தண்ணி வச்சதுக்கு 2 டிகிரி கிடைச்சிருச்சுங்க. எவ்வளவு பெரிய மனசு பாருங்க. 2 நெஞ்சோடு நெஞ்சு அணைச்சி 2 டிகிரி எல்லாம் கொடுத்துட்டாங்க பத்தியா. ஒரு வேளை ஒழு செய்ய தண்ணி வச்சது. 10 வருஷம் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு பணிவிடை செய்தாங்க ரசூலுல்லாஹ்வுக்கு. சின்ன பையனா இருக்கும்போது சொல்லுவாங்க, நான் 10 வயசு ரசூலுல்லாஹ் வரும்போது மதீனாவில 10 வருஷம் அவங்க கூடயே இருந்தேன். வெளியூர்ல உள்ளூர்ல தட்டக்கல்லூர்ல திருப்பி வைக்கிறது, இதை மாதிரி உள்ள வேலைகள், வெளி வேலை உள் வேலை எல்லா வேலையும். அவங்க அம்மா சொன்னாங்க, என் பிள்ளைக்கு துவா செய்யுங்க, யா அல்லாஹ் நீண்ட ஆயுள கூடிய அல்லாஹ், அவருக்கு நிறைய பிள்ளைகளை கூடிய அல்லாஹ், அவருடைய செல்வத்துல பறக்கத்து கூடிய அல்லாஹ், அவர் பாவத்தை மன்னிச்சிரியா அல்லாஹ். எத்தனை 4 அதிர்ஷ்டம் கிடைச்சிட்டுங்க. ஒரு பேச்சுக்கு அவங்களுக்கு 500 ரூபாய் சம்பளம் கொடுத்தா கூட வருஷம் 10 வருஷத்துல ஒரு 50,000 தான் ஆகும். ஒரு 1000 ரூபாய் சம்பளம் கொடுத்திருந்தா கூட ரசூலுல்லாஹ் எவ்வளவுதான்? 1,20,000 தான் ஆகும் 10 வருஷத்துக்கு. ஆனால் 127 பிள்ளைகள், பேர பிள்ளைகள். நடக்குமாங்க? இந்த பாக்கியம் கிடைக்குமா? அதே மாதிரி அவர்கள் தோட்டத்தில் மாத்திரமே மழை பொழியும். ஊரிலே எங்கேயுமே பசராவிலே மழை பொழியாது. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு தோட்டத்துல மாத்திரமே மழை பொழியும். எவ்வளவு பெரிய அதிசயம் பாருங்க. அவர் தோட்டத்தில் மாத்திரமே கஸ்தூரி மணக்கும், கஸ்தூரி ஃபேக்டரி மாதிரி. அவர் தோட்டத்தில் மட்டுமே 2 முளை பழம் பழுக்கும். அது மாத்திரமல்ல, கடைசியாக பசரா நாட்டிலே, ஈராக்கிலே பசராவிலே மரணித்த கடைசி சஹாபி, 100க்கு மேல வாழ்ந்து மரணிச்ச சஹாபி. இந்த ஆயுள் கிடைக்குமா? எத்தனை ஆயிரம் கோடி இருந்தாலும் காசு கொடுத்து டாக்டர்கிட்ட என்ன செய்ய முடியுமா? ஆயுளை வாங்க முடியுமா? மருந்து சாப்பிட்டு உயிர் வாழ முடியுமா? ரசூலுல்லாஹ்வுடைய இந்த 10 வருஷம் நமக்கு அந்த வேலை செய்த சஹாபிக்கு எத்தனாயிரம் கோடி கொடுத்தாலும் வாங்க முடியாத நீண்ட ஆயுளை, கோடி கொடுத்தாலும் வாங்க முடியாத நிறைந்த பிள்ளைகளை, கோடி கொடுத்தாலும் வாங்க முடியாத விசேஷமான மறுமை சொல்லுவாங்க. அனஸ்லான 3 கிடைச்சிட்டு ஒன்னே ஒண்ணு, என் பாவத்தை மன்னிக்க சொன்னாங்க, அது சொர்க்கத்துல எதிர்பார்க்கிறேன். நாங்க 4 பாக்கியத்தை கொடுத்தாங்களே, எப்படிப்பட்ட நபி. ஒரே ஒரு பஜாருக்கு போற நாயகமே, உங்களுக்கு ஏதாவது ஜாமான் வாங்கணுமா, ஒரு ஆடு வாங்கிட்டுவான்னு சொன்னார். உருவத்துல் பாருக்குன்னு கொடுத்தாங்க அவர்கிட்ட. அவர் வாங்கினார், 1 வெள்ளி கொடுத்தாங்க, 2 வாங்கிட்டாரு. சாமர்த்தியமா பேசி 1 வித்தாரு, ஒரு காசையும் கொண்டு வந்தாரு, ஒரு ஆடையும் கொண்டு வந்தாரு. என்னப்பா நாயகமே 2 வாங்கிட்டேன், 1 வித்துட்டேன், காசும் கொடுத்துட்டாங்க, ஆடையும் கொடுத்துட்டாங்க. பாரக்கல்லாஹு ஃபீ ஸஃபகத்தி யமீன், அல்லாஹ் உன் பிசினஸ்ல பரக்கத்தை செய்யட்டும். எவ்வளவு பெரிய வார்த்தை. 1 ரூபா லாபமா ஆக்கி கொடுத்த அந்த சஹாபிக்கு இவங்க வாயில இருந்து பரக்கத்துக்கு துவா செய்தாங்க. பாருங்க, இந்த பரக்கத்தை உலகத்துல கோடி கொடுத்தாலும் கிடைக்குமாங்க? எவ்வளவு அவர் சொல்ல, மண்ணு வாங்கி வித்தா கூட அவர் லாபம் பார்ப்பாரு ரசூலுல்லாஹ்வுடைய துவாவுனால. ஒரு நாளைக்கு பஜாருக்கு போனா 40,000 அல்லாம லாபமா அல்லாம வீட்டுக்கே வரமாட்டாராம். 1 ரூபா. எவ்வளவு பெரிய மனசு பார்த்தீங்களா? அப்படிப்பட்ட அந்த நபியுடைய வாழ்வை இந்த ரமலானிலே என் குடும்பத்துல நான் தான், ஊருக்கே நம்ம தர்மம் கொடுக்க முடியாது. எங்க வீட்டுல, எங்க தெருவிலே நான் தான் நம்பர் 1, எங்க ஊர்லயே நான் தான் நம்பர் 1, என்னுடைய ஃபேக்டரியிலே நான் தான் நம்பர் 1 கொடைவள்ளல் என்ற ஒரு உறுதிமொழியை இந்த ஹதீஸின் மூலமாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒரே ஒரு பெண்மணி, ஒரு சின்ன பிள்ளை சன் டிவில, தமிழ் டிவில பாட்டு பிடிக்குது. உலகத்துல உள்ள அத்தனை தமிழ் ரசிகர்களும் அந்த பாட்டுல மயங்கி, நான் என் புள்ளமா நினைச்சு நான் தங்கம் கொடுக்குறேன், நான் என் புள்ளமா நினைச்சு இந்த பிள்ளை படிப்பு செலவு கொடுக்குறேன், கோடியை கொட்டுறான். ஆனா பெருமானாருடைய ஹதீஸை கேட்டுட்டு இந்த காதுல வாங்கிட்டு அந்த காதுல ஊதிட்டு போயிட்டே இருக்கா நம்ம ஆளு. அவளை போயிட்டே வச்சுக்கிட்டு கபிரஸ்தானுக்கு ஒண்ணு இல்லாம போய் சேர்ந்துடுறான். எவ்வளவு பெரிய துரதிஷ்டம் பாருங்க. கண்ணியத்திற்குரியவர்களே, என்னுடைய மதரசா 10 வருஷமாக நாம எப்பொழுதுமே மத்த பட்டமளிப்புலா நேரத்துல தான் அதனுடைய மதரசாவை பத்தி சொல்லுவேன். சமீபத்துல 26ஆம் தேதி பட்டமளிப்புலா நடந்தது. சுமார் 10 வருஷமாக 82 ஆலிமாக்கள் பட்டம் பெற்றிருக்கிறார்கள். வருஷத்துக்கு 9 லட்சம் ரூபாய் செலவாயிருக்கு. இப்ப மட்டுமே மொத்தத்துல அதுக்கு எந்த பள்ளியாசலையும் வசூல் பண்றதே கிடையாது. நம்ம இங்க பேசுறதுனால அதற்கே தெரியும், இங்கதான் நம்ம பயானே பண்றேன். அதனால நம்ம பள்ளியில மட்டுமே ஒரு பரக்கத்துக்கு பேசிக்கிறது. இந்த மதரசாவின்